போட்ட தடயமே இல்ல. எனக்கு எதுவும் புரியல. ஒரே நல்ல அம்மா சரியாயிடுச்சு. அப்பா, உனக்கு அம்மா போயிடுச்சுமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, எல்லாமே போயிடுச்சு. ஒரே நாள்ல அம்மா இறங்கி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. டாக்டர் கூட குணமாக மினிமம் 3 வாரம் ஆகும்னு சொன்னாரு. ஆனா ஒரே நாள்ல எப்படி சரியாச்சு? ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. அம்மன் அருள் இல்லாம இது நடக்க வாய்ப்பே இல்ல. அம்மனுக்கு யாரோ பெரிய நேர்த்தி கடன் செஞ்சிருக்கணும். ஆமாமா, செஞ்சாங்க. யாருப்பா செஞ்சாங்க? மகாதாமா. மகாவா? என்னப்பா சொல்றீங்க? உனக்கு முடியாம இருந்தப்போ அந்த பொண்ணு உன்னை கூடவே இருந்து பாத்துக்கிட்டாமா. அது மட்டும் இல்ல, அம்மன் கோயிலுக்கு போய் விரதம் இருந்து அங்க பிரதட்சணை பண்ணி மண்சோறு சாப்பிட்டு மடிப்பிச்சு எடுத்தெல்லாம் உனக்காக வேண்டிக்கிட்டாமா. நேத்து உனக்காக கோயில் பிரசாதம் கூட கொண்டு வந்து கொடுத்தாமா. அந்த பொண்ணு பண்ண வேண்டுதலும் பரிகாரமும் தான் அம்மைய போக்கி இருக்கு. அந்த பொண்ணு சாதாரண பொண்ணே இல்ல, அம்மன் குணம் கொண்ட பொண்ணு. யாரும் இந்த அளவுக்கு கடுமையா வேண்டிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வேண்டிக்கிட்டு அத சரியா பண்ணதுனாலதான் அந்த மாரியாத்தா ஒரே நாள்ல மனசு இறங்கியிருக்கா. பொண்ணுக்கு அம்மா வந்த தடம் ஒண்ணு கூட இல்ல. வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இது அதிசயம்தான். அந்த மகராசி புண்ணியத்துல உங்க மகளுக்கு நல்லா ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் வரமா. ஏய், என்ன இது? 10 நிமிஷத்துல அம்மையை சரி பண்ணிட்டாங்களா? இந்த அம்மையை சரி பண்ணது அந்த அம்மா இல்ல. அப்ப வேற யாரு? மகா. அவளாலலாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் கொடுத்த மருந்தாலதான் இவளுக்கு சரியாயிருக்கு. டாக்டர் கொடுத்த மருந்தை தான் ஸ்ரீ எடுத்துக்கவே இல்லையே. மகா பண்ண பரிகாரம் தான் ஸ்ரீய காப்பாத்து. ஆமா அப்பா, மகா எங்க? நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு செம்ம கோவம் வருது. இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இல்லன்னா என்ன அர்த்தம்? இல்லன்னா போயிட்டான்னு அர்த்தம். போயிட்டானா? எப்படி போனா? அவளாவே போயிட்டா. மா, சின்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? அம்மா போட்டிருக்கும் போது கூட இருந்து நல்லா பாத்துக்கிட்டவ அவ. எனக்காக தான் உடல வருத்தி பரிகாரம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்தவ அவ. எல்லாத்தையும் பண்ணவ எனக்கு சரியாகிற வரைக்கும் கூட இல்லாம கிளம்பி போயிருவாளா? சொல்லுங்கம்மா, எங்க அவ? கேக்குறல்ல, சொல்லு. அவளை நான் தான் போ சொன்னேன். போ சொன்னீங்களா? ஏன் போ சொன்னீங்க? எதுக்கு போ சொன்னீங்க? அதாவது ஸ்ரீ, நான் உன் அம்மா. எவ்வளவு ஒருத்திக்காக என்கிட்ட கோபப்பட கத்தி பேசிட்டு இருக்க? அவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி இல்ல, என் தங்கச்சி. நான் அவளை அப்படித்தான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ எங்க போயிருக்கா? எனக்கு அவளை பிடிக்கல, போ சொன்னேன். உங்களுக்கு அவளை பிடிக்கலையா? அவளை கூட்டிட்டு வந்தவன் நான். உங்களுக்கு எதுக்கு அவளை பிடிக்கணும்? அவளை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்னமா ரைட்ஸ் இருக்கு? பா, என்னப்பா நடந்தது? அவ எங்கதான்ப்பா போனா? சொல்றமா. கோயிலுக்கு கிடைக்கிறத ஏதாவது எடுத்து அடிச்சு வச்சுக்கோ. மரியாதை எங்கிட்டு போயிடு, வெளியே போ. சார், என் உயிரை காப்பாத்தினவங்க ஸ்ரீ அக்கா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ என்னால எப்படி அவங்கள விட்டுட்டு போக முடியும்? ஏமா இப்படி பண்ணீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான். நீங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஏன் நல்லதுக்காகன்னு சொல்லாதீங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன காப்பாத்தினவளை விரட்டி விட்டுட்டு
எப்படிமா உனக்கு எப்படிமா இப்படி பேச முடியுது? ஸ்ரீ, அவ ஒரு ராசி கெட்டவ. கழுத்துல தாலி இருந்தும் புருஷன் இல்லாதவ. அவளை எல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள விட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏமா இப்படி தப்பா பேசுறீங்க? ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லனா அவளை இப்படி இல்லாம பேசுவீங்க? இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன்? அப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அப்பா சொல்லுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு பரிகாரம் பண்ண அந்த அம்மன் கோயில தான் அவ இருக்கணுமா? இரு, எங்கடி போற? அம்மா போட்டு சரியானதுக்கு அப்புறம் தலைக்கு குடிக்காம வெளியில போக கூடாது. ஸ்ரீ, ஸ்ரீ.